அடுத்ததாக இணைய வழியிலே திருச்சி ஹோலி கிராஸ் கல்லூரி மாணவர் இணைந்துள்ளார். அவருடைய காணொலியை கேட்போம். தமிழக அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் பேரு திவ்ய பாரதி. நான் புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியில தமிழ் துறையில படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவி. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா என்னுடைய குடும்பத்துல பொருளாதார நிலை காரணமா என்னை படிக்க வைக்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல தான் தமிழக அரசின் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களால கொண்டு வரப்பட்ட இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா மாதந்தோறுமே 1000 ரூபாய் உதவித்தொகையா வழங்கப்பட்டுச்சு. இந்த பணத்தை வச்சுதான் என்னுடைய கல்விக்கு தேவையான பணத்தை நான் உதவியா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, என்னுடைய கணினி பயிற்சியின் மூலமா என் திறத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் இந்த பணம் எனக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு ஐயா. நான் மட்டும் இல்ல, என்னுடன் திருச்சி புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்க 930 மாணவிகளுமே இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. பெண்களின் வளர்ச்சியில இப்படி அக்கறை கொண்டு இந்த புதுமை பெண் திட்டத்தினை கொண்டு வந்த தமிழக அரசின் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு என் சார்பாகவும் என்னை போன்ற மாணவியர்களின் சார்பாகவும் திருச்சி புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக நம்முடைய கல்லூரி மாணவி, மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி மாணவி நன்றியுரை வழங்குவார். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்தது தமிழ் மொழி. அலைக்கடல் ஓரம் அரியணை ஏறி அன்பினால் இம்மாநிலத்தை ஆளுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். அமைச்சர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நேற்று வரை எங்களது வகுப்பறைகள் கரும் பலகையும் சுண்ணக்கட்டியும் தான் இருந்தது. ஆனால் இன்று முதலமைச்சர் ஐயா அவர்கள் வழங்கி இருக்கும் திறன்மிகு வகுப்பறைகள் எங்கள் வகுப்பறைகளை அறிவக கூடங்களாக மாற்றி இருக்கின்றன. இப்போதெல்லாம் வகுப்பறைகள் பாடங்கள் எங்களுக்கு பாரமாக தோன்றுவதில்லை, பரவசமான பயணமாகத்தான் தோன்றுகிறது. அடுத்ததாக ஐயாவின் டிஜிட்டல் புரட்சி. இது வெறும் கருவி வழங்கும் திட்டம் அல்ல, இது ஒடுக்கப்பட்ட மாணவனின் கையில் கொடுக்கப்பட்ட அறிவாயுதம். வசதி வாய்ப்பு படைத்தவர்களுக்கு மட்டுமே வசப்பட்ட நவீன தொழில்நுட்பத்தை இன்று கடைக்கோடி மாணவனின் மேஜைக்கும் வந்து கொண்டு சேர்த்திருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா. கல்வி என்பது ஒருவருக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய சொத்து. அதை சமூக நீதியோடும் சமத்துவத்தோடும் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நிரலாக்கம் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை அனைத்தும் எங்களது கரங்களில் அள்ள அள்ள குறையாத அறிவு கடலாகத்தான் இருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற உங்களது இலக்கு எங்களது முன்னேற்றத்தின் மூலம் நனவாகட்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.